இவங்க கிட்ட பேசி ஜெயிக்கிறது இந்த உலகத்துல யாருமே பிறந்து வரலைங்க. எதிர்த்து வர்றவன் எப்பேர்ப்பட்ட கொம்பனா இருந்தாலும், தன் பேச்சால அவன அப்படியே ஐஸாக்குறவங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்க தான். ஏன்னா, மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளிய ஒண்ணு பேச தெரியாதுங்க. அதாவது அந்த கள்ளக்கபடம், வஞ்சகம் வைக்க தெரியாது. உள்ள ஒண்ணு வச்சு புற ஒண்ணு பேச தெரியாதவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த மிதுன ராசிக்காரங்க தான். ஒரு வேலையே மத்தவங்க நாள் கணக்குல இழுத்தடிப்பாங்க. ஆனா மிதுன ராசிக்காரங்க, "ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? இத பாரு நான் வந்து எவ்வளோ ஈஸியா செஞ்சு காட்டுறேன்னு" ரொம்ப சாதுரியமா அந்த வேலைய டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்க மூளையெல்லாம் பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டரோட வேகமா தான் இருக்கும். இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, வயசுல வேணா கூடிட்டு போலாங்க. ஆனா மனசு என்னவோ எப்பவுமே இந்த 16 வயசு பிள்ளைங்க மாரி துள்ளிக்கிட்டே இருக்கும். எந்த வயசுக்காரங்களா இருந்தாலும் சரிங்க, இவங்க மனசு மட்டும் தான் அதாவது வயசானத ஏத்துக்காதுன்னு சொல்லணும்னா, ரொம்ப இளமையா இருக்கும் இவங்க மனசு. நகைச்சுவை உணர்வுங்கிறது ஊறிக்கிட்டே இருக்குங்க. இவங்க இருக்கிற இடத்தலாம் பார்த்தீங்கன்னா, அந்த இடமே கலகலன்னு ஒரு திருவிழா மாரி தான் இருக்கும். சுத்தி இருக்கிறவங்க எப்பயுமே சந்தோஷமா வச்சிருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த மிதுன ராசிக்காரங்க தான். வெளியலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கோவக்காரங்க மாரி இருப்பாங்க. வெளிய பார்க்குற பார்வைக்கு ரொம்ப திமிரு பிடிச்சவங்களா இருப்பாங்களோ! ரொம்ப சீன் போடுறாங்களே! அப்டின்னு இருக்கும். ஆனா உண்மையில இவங்க யாராவது கஷ்டப்படுறவங்கள பார்த்தா இவங்க நெஞ்சு தாங்காதுங்க. கண்ணுல தண்ணி வந்துரும். கையில காசு இருக்கோ இல்லையோ ஓடி போய் முதல்ல உதவி செய்யணுங்கிற குணம் இவங்களுக்கு பிறப்புலயே வந்ததுன்னு சொல்லலாம். இவ்ளோ நல்ல குணத்த வச்சிருக்கக்கூடிய இந்த மிதுன ராசிக்காரங்க கொஞ்ச நாளா பார்த்தீங்கன்னா, இவங்களாவே இல்லங்கிறது நெஜம். ஏன்னா, எந்த காரியம் எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப நாளா ஆசையா பிளான் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனா, சில விஷயம் மட்டும் இவங்க நெனைக்கிறது நடக்கவே மாட்டேங்குது. தள்ளிக்கிட்டே போகுது. நாம் ஜெயிப்போமா? ஜெயிக்க மாட்டோமா? நம்புன இடத்துல இப்படியே இழுத்தடிச்சுக்கிட்டே போகுதேன்னு ஒரு ஏமாற்றம். மனசு ஒரு நிலையில இல்ல. ஏன்டா இந்த வாழ்க்கைங்கிற மாரி. நம்ம உழைப்பு குடுக்குறோம். ஆனா, அதுக்கான பலன் இல்லையே! அப்படின்னு ரொம்ப விரக்தியா மனசுடைஞ்சு தான் இருக்கிறாங்க. காசு பணம்லாம் கைக்கு வர்ற மாரி இருக்குது. ஆனா, அத விட வேகமா தேவையில்லாத செலவு, கொஞ்சம் அலைச்சல் தான் அதிகமா இருக்குதேன்னு கொஞ்சம் ஒரு பக்கம் மனசுங்கிறது கஷ்டப்படுது. சுத்தி இருக்கக்கூடியவங்களாவது புரிஞ்சுக்கலான்னு பரவால்ல. வீட்ல இருக்கக்கூடியவங்க, சொந்த பந்தமாவது நம்ம கஷ்டத்த புரிஞ்சுக்க மாட்டாங்களா? அப்படின்னு ஒரு ஏக்கம். ஆனா, என்னன்னா, யார் நம்ம கஷ்டத்த புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நாம எதிர்பார்க்குறோமோ, அவங்க தான் சில நேரம் நம்மள தப்பா நெனச்சுக்கிட்டு, ரொம்ப வலிய குடுக்குறாங்க அப்படின்னு மனசுல போட்டு புழுங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நேரம் மிதுன ராசிக்கு இந்த நேரம் ஒரு சில விஷயத்துல கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா, இந்த நேரம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சில கிரகத்தோட அமைப்புங்கிறது மனசுக்குள்ள காரணமே இல்லாம ஒரு கலக்கத்த குடுக்கும். ஒரு நடுக்கம் வரும். யாராவது சாதாரணமா சொன்னா கூட, சாதாரணமா பேசுற பேச்சு கூட நெஞ்சில ஈட்டி பாயிற மாரி தான் இருக்கும். "என்ன ஏன் இப்படி சொன்னாங்க?" அப்படின்னு பழைய ஞாபகம்லாம் நெனச்சு ரொம்ப அழுதுகிட்டு தான் இருப்பாங்க. போதாக்குறைக்கு 9ஆம் இடத்துல ராகு. நல்லா போயிட்டுருக்கிற காரியத்த கூட இது சரி வருமா? தப்பா போயிடுமா? அப்படின்னு தேவையில்லாத பயத்த, நெகட்டிவான எண்ணத்த மனசுக்குள்ள விதைச்சுக்கிட்டே இருப்பாரு. யாரு மேலயும் நம்பிக்கை வராத மாதிரி ஒரு மாயம் உண்டாகும். கேது வேற என்ன பண்றாரு? 3ஆம் இடத்து கேது வீரியத்த குறைப்பாரு. எதுக்குடா இந்த ஓட்டப்பந்தயம்? பேசாம எங்கேயாவது தனியா ஓடிறலாமா? அப்படின்னு ஒரு விரக்திய குடுப்பாரு. இதனாலேயே 2 பக்கமும் மாட்டிக்கிட்டு முழிக்கிற ஒரு அமைப்பு மிதுன ராசிக்கு கொஞ்சம் அதிகமா தான் இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த நேரம் நீங்க என்ன செய்யணும்னா, முதல்ல மத்தவங்கள பத்தி அவங்க வந்து என்ன நினைப்பாங்களான்னு யோசிக்கிறத நிறுத்திட்டு, இதுவும் கடந்து போகும்னு மனச தேத்திக்கணும். அதே மாரி வாரம் ஒரு முறை உங்க குலதெய்வத்த மனசார நெனச்சு, தொடர்ந்து குலதெய்வ கோவில் பக்கம் இருந்தா போயிட்டு வர பாருங்க. இல்லைன்னா வீட்டிலேயே கூட விளக்கேத்திட்டு வந்தீங்கன்னா, இந்த மனசுல இருக்கிற இந்த நெகட்டிவான விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, இனி போகுறதுக்கான வாய்ப்பு மிதுன ராசிக்கு இருக்குன்னு சொல்லலாங்க. அதாவது இனி வரக்கூடிய நாள் எல்லாமே மிதுன ராசிக்கு அதாவது 7 நாளுக்கு எதெல்லாம் சாதகமா இருக்குங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம். எதெல்லாம் கவனம் குடுத்துக்கணுங்கிறது பார்க்கலாம். அ ஒரு சில பரிகார முறைகள். அதாவது பரிகாரங்கிறது காசு குடுத்து செய்றது இல்லைங்க. நாம வைக்கிற நம்பிக்கையில தான் இருக்குது. எனக்கு நல்ல காலம் பொறக்கும் அப்படின்னு மனசார நம்பி, நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயத்த மட்டும் இந்த நேரம் செஞ்சுட்டு வர பாருங்க. வர்ற நாள் எல்லாமே ரொம்ப அமோகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிதுன ராசிக்கு இருக்க தான் செய்யுது. அப்படி பார்க்குறப்ப, இனி வர்ற நாள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும்? எதெல்லாம் சாதகமா இருக்கும்? எதெல்லாம் கவனம் குடுத்துக்கணும்? செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம்லாம் என்னென்ன? இத பத்தி எல்லாமே நாம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி, நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா, இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஒரு லைக்கும் பண்ணிட்டு, பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவ எந்த மாவட்டத்திலருந்து நீங்க பார்க்குறீங்கங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகள நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காணணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம்.
அதாவது இனி வர நாள் எல்லாமே மிதுன ராசிக்கு எதெல்லாம் கொஞ்சம் சாதகமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் தொழில்ல, உத்தியோகத்தில பரவாயில்லைங்க. வியாபாரத்தில கூட பரவாயில்ல தான். என்னன்னா கொஞ்சம் கூடுதலா உழைப்பு போட வேண்டியதா இருக்கும். ஆனா போட்ட உழைப்பு வீண் போகாது. பண வருமானம்லாம் இருக்குது. வேலையாள் கூட ஒத்து போவாங்க. வேலை செய்ற இடத்துலயும் பரவால்ல. சொந்த பந்தத்தோட இருந்த மனஸ்தாபம்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு குறையும். ஆனா என்ன வெளியாட்கள் யாரையும் குடும்ப விஷயத்தில தலையிட வைக்கக்கூடாது. அது தேவையில்லாத மனஸ்தாபத்த உண்டு பண்ணும். எதுவா இருந்தாலும் வீட்ல பெரியவங்க கிட்ட கலந்து பேசி பண்ணுங்க. பெரியவங்களோட பேசுறப்ப கொஞ்சம் நிதானத்த கொஞ்சம் கடைபிடிங்க. மத்தபடி பரவால்ல. குடும்பத்தில அருமையா இருக்கு. குழந்தைங்க வழியில எடுத்துக்கிட்டாலும் அருமையா இருக்குது. குடும்பத்தில குழந்தைங்களுடைய வளர்ச்சிக்குன்னு நீங்க பாடுபடுறீங்களே, அதெல்லாம் அருமையா இருக்குது. ரொம்ப நாளா வாட்டிக்கிட்டு இருந்த இந்த பழைய நோய் எல்லாமே, இந்த உடல் உபாதைலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குணமாகறதுக்கான நேரம் தான். உடம்புல ஒரு நல்ல தெம்பு வரும். ஆனா வேலை வேலைன்னு கொஞ்சம் அலைச்சல் அதிகமா இருக்கிறதால உடம்பு பார்க்காம விட்டுருவீங்க. கொஞ்சம் உடம்பையும் பார்த்துக்கங்க. நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாலே இந்த நேரம் உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்ல. மிதுன ராசிக்கு ரொம்ப அருமையா தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. என்னன்னா இந்த நேரம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மனசு தான் ஒரு நிலையில இருக்காது. காரணமே இல்லாம ஒரு கலக்கம், நடுக்கம் வந்து போகும். ஏன்னா, ராகு வந்து நல்லா போயிட்டு இருக்கிற காரியத்தில கொஞ்சம் குழப்பம் குடுப்பாரா, போதாக்குறைக்கு கேது பகவான் ஒரு சில விஷயத்த கொஞ்சம் செய்வாரு. அதனால அது உங்க மேல எந்த தப்பும் இல்ல. சும்மா மனசு போட்டு குழப்பிக்க வேண்டாம். இனி வர்ற நாள் எல்லாமே நெறைய விஷயங்களே சாதகமா தான் இருக்குது. அதுவும் இந்த புதுசா தொழில் தொடங்கலாமா? நெறைய பேர் யோசிப்பீங்க. இந்த நேரம் புதுசா தொழில் தொடங்கலாமா? அதே மாரி வண்டி வாகனம், சொத்து சேர்க்கைலாம் இருக்குதா? தள்ளிக்கிட்டே போகுதுங்க திருமணம். அதாவது கல்யாண பாக்கியம் கிடைக்கல, குழந்தை பாக்கியம் கிடைக்கல. இதெல்லாம் நான் இப்ப இந்த நேரம் என்ன செய்யணும்? இதுக்கான நான் ஸ்டெப் எடுக்கலாமா? வேண்டாமா? அப்படின்னு கேட்கக்கூடியவங்க இருப்பீங்க. நீங்க என்ன செய்யணும்னா, புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு வாரத்துக்கும் இப்போதைக்கு பெருசா அவசரப்பட்டு, பெருசா ஒரு முதலீடு எல்லாமே போட்டு தொழில தொடங்குறது வேண்டாம். ஏன்னா, ராகுவோட பார்வை இருக்குது. கை காச போட்டுட்டு அப்புறம் தவிக்கிற சூழ்நிலை. இன்னும் ஒரு சில மாசம்லாம் கொஞ்சம் பொறுத்திருக்கிறதாங்க பரவால்ல. அதே மாரி வியாபாரம்லாம் எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே நடக்கிற கடையோ, வியாபாரமோ மந்தமான நிலைமைலாம் மாறி நல்ல சுறுசுறுப்பா இருக்கும். கஸ்டமர்லாம் தேடி வருவாங்க. யாருக்கும் இப்ப கடனுக்கு பொருள் குடுக்க வேண்டாம். அப்புறம் அது வந்து இந்த காசு வராம இழுத்தடிக்கிறதுக்கான சூழ்நிலை தான். புதுசா வண்டி, பைக் வாங்கலாம்னு நெனைக்கிறேன். இந்த வாரம் வந்து செஞ்சுக்கலாமான்னா, அதெல்லாம் நல்ல யோகங்க. ஆனா வண்டி எடுக்கிறப்ப நல்ல நல்லா பார்த்து எடுத்துக்கங்க. இந்த செகண்ட் ஹேண்ட் வண்டிலாம் பார்க்குறீங்கன்னா, பேப்பர்லாம் கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வாங்கிக்கிறது பரவால்ல. சொத்து சேர்க்கை எப்படி இருக்கும்? பூர்வீக சொத்தெல்லாம் இருக்குங்க. ஒரே பங்காளி சண்டையா இருக்கு. கோர்ட்டு கேஸாவே இருக்குது. இந்த வாரத்தில அதுக்கான நான் முயற்சி பண்ணா எனக்கு சாதகமா முடியும்னா, தாராளமா பண்ணலாம். அதில எந்த பாதிப்பும் இல்ல. சாதகமா முடியறதுக்கு நெறையவே வாய்ப்பு இருக்குது. நிலம் வாங்கணும், புதுசா வீடு வாங்கணும்னா அட்வான்ஸ் குடுக்குறதா இருந்தா தாராளமா போட்டுக்கங்க. சொத்து வரத்துக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதே மாதிரி கல்யாண வயசுல பிள்ளைங்க இருக்கிறாங்க. நான் வந்து மிதுன ராசி தான். எனக்கு வந்து இந்த நேரம் நல்ல வரனா அமையல. என்னோட குழந்தைகளுக்கா இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் நல்ல வரனா அமையல. ஒரு நல்ல மாப்பிள்ளையா, நல்ல பொண்ணா அந்த நேரம் அமைஞ்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தன்னால தேடி வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. நல்ல இடத்துல வரன் அமையும். தட்டிட்டு போயிருந்த பேச்சுவார்த்தை கூட நல்லபடியா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சம்மந்தமா அந்த நேரம் கவனம் குடுத்தா உங்களுக்கு பரவால்ல. குழந்தை இல்லன்னு ஏங்குனவங்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா, வர்ற காலம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. குலதெய்வத்தோட அருள் மட்டும் கூடவே வச்சுக்கோங்க. அது இருந்துட்டாவே சீக்கிரமாவே வீட்டில குழந்தையோட சத்தம் கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்புலாம் இந்த நேரம் இருக்குது. அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் சாதகமா இருந்தா கூட, கோவத்தில வார்த்தைய விட்டுருவீங்க. எங்க போனாலும் நான் அடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மத்தவங்க விஷயத்தில தேவையில்லாம தலையிட வேண்டாம். நமக்கு வந்து தலையிட்டு பிரச்சனைய மத்தவங்க பிரச்சனைய தீர்த்து வைக்கிறதால அவார்டெல்லாம் ஒண்ணும் குடுக்க போறதில்ல. பிரச்சனை தான் பெருசாகும். அதனால அதில கொஞ்சம் கவனமா இருங்க. அவன் என் ஃப்ரெண்டு, இவன் சொந்தக்காரன்னு போய் யாருக்கும் காசு விஷயத்தில பொறுப்பு ஏத்துக்காதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அப்புறம் நீங்க தான் கோர்ட்டு கேஸ்ன்னு போக வேண்டியதா இருக்கும். அலைச்சல் வேற ஒரு பக்கம் அதிகமா இருக்குதா, மனசு வேற ஒரு நிலையில இல்லையா, அதனால இந்த வண்டி ஓட்டுறப்பலாம் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. இந்த ஃபோன் பேசுறது, வேகமா போகுறது இதெல்லாம் குறைச்சுக்குங்க. சின்ன சின்னதா அடிபடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அவ்வளவுதான். மத்தபடி பெருசா தொந்தரவு இல்ல. கொஞ்சம் சுதாரிச்சுக்கிறது இந்த நேரம் பரவால்ல. அதே மாரி மிதுன ராசிக்காரங்க இந்த நேரத்தில எதெல்லாம் உங்களுக்கு ஒரு வழிபாடாலும் செஞ்சீங்கன்னா, அந்த நேரம் அருமையா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துரலாம். அதாவது கொஞ்சம் சொந்த பந்தத்தால மனஸ்தாபம், வீட்ல வந்து நிம்மதி இல்ல. இதுக்கு நான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊத்தி திரி போட்டு உங்க குலதெய்வத்த மனசார வேண்டிக்கணும். அந்த விளக்குக்கு அடியில 3 வேப்பிலைய வச்சு அதுக்கு மேல விளக்கு வச்சு ஏத்துங்க. உங்க குடும்பத்தோட பேர, அதாவது உங்க குலதெய்வத்தோட பேர 21 முறை மனசுக்குள்ள சொல்லி வேண்டிக்கங்க. வேப்பிலை தீபம் எரியிறப்ப வீட்ல இருக்கக்கூடிய அந்த கெட்ட சக்தி, நெகட்டிவான எண்ணம்லாம் ஓடி போயிரும். மனசுல ஒரு அமைதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னே சொல்லலாம்.
சொல்லலாம். அதே மாரி மனசு வந்து கொஞ்சம் ஒரு நிலையில இல்ல, இனம் புரியாத பயம் இருக்கு, எடுக்கிற காரியெல்லாம் தடையாவே இருக்கு அப்படின்னா, காசு பணம் பெருசா தேவையில்லைங்க. நம்ம வந்து எளிமையான ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டாலே போதும். ரொம்ப அரும தான். சனிக்கிழமை அன்னைக்கு காலையில இல்ல சாயங்காலம் பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போங்க. சாமிக்கு 2 நல்லெண்ணெய் விளக்கு ஏத்தி வச்சுட்டு, மனசார என்னை சுத்தி இருக்கிற பயம் நீங்கணும், நல்ல வழி பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டு, ஆஞ்சநேயர 11 முறை சுத்தி வாங்க. ஆஞ்சநேயர் கும்பிட்டா ராகு, கேது கிரகத்தோட தோஷம் மட்டும் இல்லாம, நம்ம பக்கத்துல எந்த தோஷமா இருந்தாலும் பயப்படும். அதனால இந்த விஷயத்த தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் தான். அதே மாரி ரொம்ப எளிமையான பரிகாரம் என்னன்னா, அ பல தோஷத்த அடியோட குறைக்கிற விஷயங்கிறது, இந்த ஜீவராசிகள், இந்த பச்சை பறவைகள், இந்த ஜீவராசிலாம் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு வந்து உணவு குடுக்குறது தான். நீங்க என்ன செய்யணும்னா, வீட்ல இருக்கக்கூடிய பச்சரிசிய கொஞ்சமா எடுத்து மிக்ஸியில நைஸா கொஞ்சம் கொர கொரப்பா அரைச்சு, அத வந்து நீங்க என்ன செய்யணும்னா, அந்த பறவைகளுக்கு, வீட்டுக்கு வரக்கூடிய பறவைகளுக்கு அதுக்கெல்லாம் குடுக்கலாம். அதே மாரி வீட்ட விட்டு வெளிய வர்றப்ப, அங்க இருக்கக்கூடிய மரத்தடியிலயோ, ஓரத்திலயோ இருக்கிற எறும்பு புத்துக்கு அந்த மாவு கொஞ்சமா தூவி விடுங்க. அது எறும்பு சாப்பிட்றப்பயும் சரி, மத்த பறவைகள் எல்லாம் சாப்பிட்றப்பயும் சரி, தோஷம் எல்லாம் கரையும்ன்னு சொல்லுவாங்க. வர்ற தடை எல்லாமே பனி மாதிரி விலகும். அதே மாரி தான் வந்து மனசு வந்து ஒரு நிலையில இல்ல. உடம்பு ஒரு அசதியா இருக்குது. நான் வேலை செய்யணும்னு நெனைக்கிறேன். ஆனா சுறுசுறுப்பு வரமாட்டேங்குது. ஒரு அடிச்சு போட்ட மாரி இருக்குங்க. இதுக்கு நான் வந்து என்ன செய்யணும்னு கேட்கிறவங்க இருப்பீங்க. ஏன்னா மிதுன ராசிக்கு இந்த மாதிரியான பாதிப்பு கொஞ்சம் இந்த நேரம் குடுக்கும். அதுக்கு என்ன செய்யணும்னா, நீங்க தூங்க போகுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு பக்கெட்ல வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கங்க. அதில வந்து அ ஒரு கொஞ்சமா கல் உப்பு போட்டு கரைச்சுட்டு, உங்க 2 பாதத்தையும் 2 காலையும் அந்த பக்கெட்ல வச்சு வெதுவெதுப்பான நீர்ல வச்சு மனசார உங்க குலதெய்வத்த நெனச்சு அப்படியே அமைதியா கண்ண மூடி ஒரு 10 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுங்க. இதனால நெகட்டிவான விஷயம் எல்லாமே குறையிறது மட்டும் இல்லாம, மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். அதே மாரி நல்ல தூக்கம் வரதுக்கான வாய்ப்பும் குடுக்கும். இதெல்லாம் கொஞ்சம் செய்ய பாருங்க. நிச்சயம் மிதுன ராசிக்கு நல்ல மாற்றம் தான். நன்றி நண்பர்களே! இந்த பதிவுல மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே!